அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவன் நமக்கு புனித நாளாக அறிவித்த வெள்ளிக்கிழமை தொழுகை, ஜும்மா தொழுகை, அந்த நாளின் நமது நடைமுறைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்தவர்களாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றோம். அதனுடைய செய்திகள், அதனுடைய நன்மைகளை தெரியாதவர்களாக நாம் இருக்கிறோமா என்று பார்த்தால் கிடையாது. அதே நேரத்தில் ஜும்மா தொழுகையில் நம்முடைய வருகை எவ்வாறு இருக்கிறது, நம்முடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதையும் நாம் அவ்வப்போது நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்த்து கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை என்பது நாம் வார வாரம் சந்திக்கக்கூடிய ஒரு கிழமையாக நாளாக இருந்தாலும் கூட அந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய செயல்களை, இபாதத்துகளை கவனமற்றவர்களாக இருந்துவிட்டோம் என்று சொன்னால், அதிலே ஒரு அலட்சிய போக்கோடு நம்முடைய நடைமுறை இருந்தது என்று சொன்னால், அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் குறிப்பிட்டு சொல்லி காட்டிய நன்மைகளை அடையாதவர்களாக ஒரு புறமும், இன்னொரு புறம் இறைவனுடைய மிகப்பெரிய கோபத்திற்கு உண்டாகக்கூடியவர்களாகவும் நாம் ஆகிவிடுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் திருமறை குரானில் சொல்லப்பட்ட ஒரு வரலாறு, சனிக்கிழமை வாசிகளுடைய வரலாறை எல்லோருமே அறிந்தவர்களாகத்தான் இருக்கின்றோம். ஒரு ஒட்டுமொத்த சமுதாயமும் இழிந்த குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் என்று குரான் பேசுகிறது. அதனுடைய பின்னணி என்ன, என்ன காரணத்தினால் அவர்களை இறைவன் இழிந்த குரங்குகளாக, மனிதர்களாக இருந்தவர்களை இழிந்த குரங்குகளாக மாற்றினான் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களுக்கு இறைவன் சனிக்கிழமையை வணங்குவதற்குரிய நாளாக ஆக்கியிருந்தான். அந்த நாளை அவர்கள் கவனமற்றவர்களாக கழித்தார்கள். ஏதோ அது நமக்கு சொல்லப்படவில்லை, அதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள் என்பதை போன்று இவர்கள் மிகப்பெரிய ஒரு அலட்சியத்தோடு அந்த நாளை கழித்த காரணத்தினால் இறைவன் அவர்களை இழிந்த குரங்குகளாக மாற்றினான் என்று திருமறை குரான் பேசுகிறது. இறைவன் அவர்களுக்கு ஒரு சோதனையை கொடுக்கின்றான். சனிக்கிழமை நான் உங்களுக்கு புனித நாளாக ஆக்கி இருக்கிறேன், அதுல செய்ய வேண்டிய இபாதத்துகள் உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக இறைவன் என்ன சொல்லி காட்டுகிறான், நீங்கள் கடலுக்கு சென்று மீன் பிடிக்க கூடாது சனிக்கிழமை என்று தடை இருக்கின்றான். அந்த நாளில் இறைவன் ஒரு சோதனையும் அவர்களுக்கு கொடுக்கின்றான். கரையிலே மீன்கள் துள்ளி விளையாடி கொண்டு இருக்கிறது. ஒரு கூட்டம் பார்க்கிறது, இன்றைய தினம் மீன் பிடிக்க கூடாது, இறைவன் தடுத்துட்டான். ஆனால் இன்றைய தினம் மீன் மிக அருகாமையிலே துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருக்கிறது. மற்ற நாட்களில் நாம் நீண்ட தூரத்திற்கு சென்று அந்த மீனை பிடிக்க வேண்டும். ஆனால் இன்றைய தினம் மிக அருகாமையிலே துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறது. இறைவன் நமக்கு தடுத்திருந்தாலும் கூட இன்றைய தினத்துல நாம போய் அதை செஞ்சிடுவோம், போய் பிடிச்சிட்டு வந்துடுவோம் என்று சொல்லி ஒரு சாரார் மீன் பிடிக்க கிளம்புறாங்க. 3 பிரிவினர்களாக அந்த மனிதர்கள் ஆகின்றார்கள். 3 சாரார்களாக அவர்கள் பிரிகிறார்கள். ஒரு கூட்டம் மீன் பிடிக்க போகுது, இன்னொரு கூட்டம் என்ன செய்யறாங்க, மீன் பிடிக்க நாங்க வரமாட்டோம், அல்லாஹ் எங்களை தடுத்துட்டான். ஆனால் மீன் பிடிக்க நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் உங்களை நாங்கள் தடுக்கவும் மாட்டோம், எங்க வேலை எங்களுக்கு உண்டு என்று சொல்லி நாங்க விலகிடுவோம் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னொரு கூட்டம் இருந்தார்கள். அவர்கள் எப்படி தெரியுமா, அவர்கள் தடுத்தார்கள். மீன் பிடிக்க போகவும் கூடாது, அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அதே போன்று மீன் பிடிக்க நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் இறைவனுடைய தண்டனைக்கு நீங்கள் ஆளாகி விடுவீர்கள், எனவே நீங்க போகாதீங்க என்று சொல்லி ஒரு கூட்டம் தடுத்து கொண்டு இருக்கின்றது. இப்படி 3 கூட்டம். இறைவன்
2 கூட்டங்களை இணைந்த குரங்குகளாக மாற்றுகிறான், ஒரு கூட்டத்தை அல்லாஹ் காப்பாற்றினான் என்பது திருமறை குர்ஆனுடைய வரலாறு. எந்த 2 கூட்டம்? மீன் பிடிக்க சென்றவர்களையும் மீன் பிடிக்க சென்றவர்களை தடுக்காமல் இருந்தார்களே அவர்களையும் இறைவன் இணைந்த குரங்குகளாக மாற்றினான். யார் மீன் பிடிக்க போகவில்லையோ, யார் மீன் பிடிக்க சென்றவர்களை தடுத்தார்களோ அவர்களைத்தான் இறைவன் காப்பாற்றினான் என்பதை வரலாறாக நடந்த நிகழ்வாக நாம் பார்க்கலாம். ஒரு நாளை இறைவன் புனித நாளாக அறிவித்து அந்த நாளில் இந்த காரியத்தை நீங்கள் செய்யாதீர்கள் என்று இறைவன் தடுத்திருக்கும் பொழுது அந்த தடையை அவர்கள் மீறினார்கள். எனவே அவர்கள் இணைந்த குரங்குகளாக ஆக்கப்பட்டார்கள் என்று இறைவன் சொல்கிறான் என்று சொன்னால், இப்போது நாம் அன்றாடம் வெள்ளிக்கிழமையை ஒவ்வொரு வாரமும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோமே, அந்த நாளில் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நபிகளாரின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, அதை நாம் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தனை செய்து பார்க்கணும். அல்லாஹ்வின் தூதர் அழகான முறையிலே சொல்லி காட்டினார்கள். யார் வெள்ளிக்கிழமை அழகிய முறையிலே தலையை குளித்துக் கொண்டு, தலையை நினைத்து மேல்களை நினைத்து அழகிய முறையிலே குளித்து விட்டு அதற்கு பிறகு தலையிலே எண்ணெய் தேய்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஆடையில் சிறந்த ஆடையை உடுத்திக் கொண்டு நறுமணமும் பூசிக்கொண்டு யார் பள்ளிவாசலுக்கு ஒவ்வொரு காலடி தளங்களாக எடுத்து வைத்து பள்ளிவாசலுக்கு வருகிறார்களோ அவர்களுக்குரிய நன்மை என்ன தெரியுமா? ஒவ்வொரு வாரமும் நாம் இதை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஒவ்வொரு வாரத்தினுடைய ஜும்மாக்களையும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். நபிகளார் சொல்லி காட்டுகிறார்கள், யார் இப்படி தன்னை தயார்படுத்திக் கொண்டு பள்ளிவாசலுக்கு உள்ளே வந்து இமாமுக்கு நெருக்கமாக அமர்ந்து கொண்டு முறையை கேட்கிறார்களோ அவர்களுக்கான நன்மை என்ன தெரியுமா? ஒரு ஆண்டு நோன்பு நோக்க நன்மை இருக்கிறது. ஒரு வருஷம் முழுக்க, ஒரு மாதம் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, ஒரு வருடம் நோன்பு நோற்ற நன்மை. இப்படி யார் தன்னை தயார்படுத்திக் கொண்டு இமாமுக்கு மிக அருகிலே அமர்ந்து கொண்டு வெள்ளிக்கிழமையினுடைய ஜும்மா உரையை கேட்கிறார்களோ அவர்களுக்கான நன்மை ஒரு ஆண்டு நோன்பு நோற்ற நன்மையையும் ஒரு ஆண்டு நின்று வணங்கிய நன்மையும் அவர்கள் பெறுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. சாதாரண நன்மையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் ரமலானுடைய மாதத்திலே 30 நாட்களும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், நின்று வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனுடைய சிறப்புகள், அதனுடைய அந்தஸ்துகள் தனியாக இருந்தாலும் கூட ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் நாம் அடையக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை தன்னை தயார்படுத்திக் கொண்டு அதிக நேரத்தை ஒதுக்கி அழகிய முறையில குளித்து விட்டு நறுமணத்தை பூசிக்கொண்டு தலையில எண்ணெய் தேய்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஆடையை சிறந்த ஆடையை உடுத்திக் கொண்டு பள்ளிவாசலுக்கு நடந்து வந்து உட்காரக்கூடிய அந்த நேரத்துல இவ்வளவு பெரிய நன்மையை பெறுகிறோம் என்று சொன்னால் இந்த வாய்ப்பை நாம் நழுக விடலாமா? யோசிச்சு பார்ப்போம். மற்ற நாட்களுக்கு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வந்தா இந்த நன்மை கிடைக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. அதற்கென்ற சிறப்புகள் இருக்கிறது, அதற்கென்ற மகத்துவம் தனியாக இருக்கிறது. ஆனால் ஒரு ஆண்டு தொடர்ச்சியாக நோன்பு நோற்ற நன்மை, ஒரு ஆண்டு நின்று வணங்கிய நன்மை இந்த வெள்ளிக்கிழமை கிடைக்கிறது என்று சொன்னால் இதை நாம் தவற விடலாமா என்பதை ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து பார்த்து வெள்ளிக்கிழமை தோறும் அழகிய முறையில் விதிவிலக்கு இருக்கும். பயணத்தில் என்றைக்காவது இருப்போம், சில நேரங்களில் தாமதமாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதை தாண்டி நாம் அதிக நேரத்தை ஒதுக்கி நாம் பள்ளிவாசலுக்கு இப்படி வருகின்ற நேரத்தில் இந்த நன்மையை நாம் ஒவ்வொருவரும் பெறக்கூடியவர்களாக இருக்கலாம். இன்னொரு இடத்துல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, நீங்க உங்களை அழகிய முறைகளை தயார்படுத்திக் கொண்டு நீங்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்ற நேரத்திலே பள்ளிவாசலுடைய ஒவ்வொரு வாசல் பகுதியிலும் மலக்குமார்கள் நிற்பாங்க. மற்ற எந்த தொழுகைக்கும் சொல்லாத ஒரு நன்மை, ஒரு சிறப்பு இந்த ஜும்மா தொழுகைக்கு. இன்னைக்கு இந்த ஜும்மா தொழுகை நமக்கு எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தொழுகை அது பயான்லாம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதை பேசுறவங்க பேசுவாங்க, கேட்கிறவங்க அதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கும். நம்ம தொழுகைக்கு மட்டும் வந்தா போதும். அப்படி வந்து வாசல் நின்றுட்டு
பேசுவதற்குரியவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் வாசல்ல நின்றுட்டு தொழுகைக்கு மட்டும் உள்ள தொழுதுட்டு நம்ம போனா போதும் என்ற நிலையில் தான் இன்றைக்கு பெரும்பான்மையானவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஜும்மா தொழுகை இப்படிதான் நம்ம கணக்கு போட்டு வச்சிருக்கிறோம். ஆனா அல்லாஹின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, நீங்க ஜும்மா தொழுகையினுடைய ஒவ்வொரு வாசல் பகுதியிலும் மலக்குமார்கள் தம்முடைய கைகளிலே புத்தகங்களை ஏடுகளை வைத்துக் கொண்டு நமக்காக காத்துக் கொண்டு இருக்கிறார்கள். யாரு தன்னை அழகிய முறையிலே தயார்படுத்திக் கொண்டு பள்ளிவாசலுக்கு உள்ளே வருகிறார்களோ அவருடைய பெயர்களை எழுதுகிறார்கள். இன்னார் இந்த நேரத்தில் வந்துட்டாங்க. இவர்களுக்குரிய பரிசு என்ன தெரியுமா? ஆரம்ப நேரத்திலே வந்தது காரணத்தினால ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை இவர் பெறுகிறார். ஒட்டகம் வாங்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நம்மிடத்துல பொருளாதாரம் ஆரவாரம் இருக்குமா என்று பார்த்தால் கிடையாது. ஆனால் நபிகளார் சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் வார வாரம் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை நீங்கள் பெற வேண்டுமா? சீக்கிரம் வாங்க பள்ளிவாசலுக்கு. மலக்குமார்கள் வாசல நின்று கொண்டு உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டு அவங்க நிக்கிறாங்க. உள்ள வந்த உடனே இன்னார் பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டாங்க, நம்முடைய பெயரை அங்கே பதிவு செய்கிறார்களே, அந்த பெயர் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார். இரண்டாவது நேரம், மூன்றாவது நேரம், நான்காவது நேரம் மாட்டையும் ஆட்டையும் கோழியையும் முட்டையும் தர்மம் செய்த நன்மையை பெறுகிறோம். அதனுடைய வரிசையை நபிகளார் சொல்லி காட்டுறாங்க. அதற்கு முன்பாக நம்முடைய பெயர்களை எழுதி கொண்டே இருப்பார்கள். எதுவரை? பாங்கு சொல்லக்கூடியவர் பாங்கு சொல்லும் வரை, இமாம் மிம்பரில் ஏறும் வரை அவர்கள் நின்று கொண்டே இருப்பார்கள். ஆண்கள் பகுதியிலும் பெண்கள் பகுதியிலும் மலக்குமார்கள் நின்று கொண்டு இன்னார் வந்துட்டாங்க இன்னார் வந்துட்டாங்க என்று எழுதி கொண்டே இருப்பார்கள். பாங்கு சொல்பவர் பாங்கு சொல்ல ஆரம்பித்து விட்டால் அந்த மலக்குமார்கள் தம்முடைய ஏடுகளை மடக்கி வைத்து விட்டு மக்களோடு மக்களாக அவர்கள் உட்கார்ந்து பயானை கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார். இன்னைக்கு அந்த வாய்ப்பை பெறக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா? பாங்கு சொல்வதற்கு முன்பாகவே வந்து பள்ளிவாசல்ல உட்காரக்கூடியவர்களாக இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் வார வாரம் நேரத்தை ஒதுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று பார்த்தால் நம்மை நாமே சிந்தனை செய்து பார்த்து சுய பரிசோதனை செய்து பார்த்து அப்படி இல்லை என்று சொன்னால் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். மலக்குமார்கள் நம்முடைய பெயர்களை எழுதுகிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! நமக்காகவே நின்று கொண்டு வந்த உடனே நம்முடைய பெயரை எழுதுகிறார்கள் என்று சொன்னால், அந்த ஏட்டில் நம்முடைய பெயர்கள் வார வாரம் எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் நேரத்திற்கு முன்பாகவே, வாங்கு சொல்வதற்கு முன்பாகவே நாம் வந்துவிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த வாய்ப்பை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான். உயிரோடு இருக்கும் பொழுதே வார வாரம் அந்த வெள்ளிக்கிழமை சந்திக்கக்கூடிய நாம் அதிக நேரத்தை ஒதுக்கி இது போன்ற நிலைகளில் நன்மைகளை அடைவதற்கு நாம் நேரத்தை ஒதுக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய நன்மையை, முழு நன்மையை, ஜும்மாவினுடைய முழு நன்மையை நம்மால் பெற முடியும். குறிப்பாக பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு பெரும்பான்மையாக ஆண்கள் ஒரு புறம் வந்தாலும் கூட இன்றைக்கு பெண்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் ஜும்மா துறைக்கு பள்ளிவாசலை நோக்கி போகக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நபிகளாருடைய காலத்தில் சஹாபிய பெண்மணிகள் பள்ளிவாசலை நிரப்பக்கூடியவர்களாக இருந்தார். இன்றைக்கு மேல்தளம் இரவு தொழுக 10 மணி வரைக்கும் நம்ம தொழுக நடத்துறோம். இருந்தாலும் கூட இங்கே வந்து நீங்கள் அமர்கிறீர்கள் என்று சொன்னால் காரணம் என்ன? அல்லாஹ்விடத்தில் நன்மை பெறணும். இரவு தொழுகை தொழுதம் சொன்னால் அல்லாஹ் அதிக நன்மை தருவார் என்ற எதிர்பார்ப்போடு வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களே, தொழுகையை நிலைநாட்டியவர்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களே, இதே போன்றுதான் வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்தால் அதே நன்மையை அடையக்கூடியவர்களாக இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு நேரத்தை ஒதுக்குகிறோமா? பல்வேறு சலுகைகள் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சலுகைகளை பயன்படுத்திக் கொண்டு மற்ற நாட்களிலே பள்ளிவாசலுடைய தொடர்பு, ஜும்மா தொழுகையிலே பள்ளிவாசலை நீங்கள் நிரப்பக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த நன்மையை நமக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான். வாரம் வாரம் சஹாபிய பெண்மணிகள் சில சூறாக்களுடைய வசனங்களை சொல்லி காட்டி நபிகளார் அதை பதிவு செய்கிறார்கள். சஹாபிய பெண்மணிகள் ஜும்மா தொழுகைக்கு வார வாரம் வந்து அங்கே ஓதப்படக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்டே மனனம் செய்திருக்கிறார்கள். அவங்கதான் சஹாபிய பெண்மணிகள். கேட்டே மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அவர்களுடைய வருகை பள்ளிவாசலை நோக்கி வெள்ளிக்கிழமை அவர்கள் சாறை சாறையாக வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நம்ம பல்வேறு காரணங்களை சொல்லலாம். இன்றைக்கு சமையல் இருக்கதான் செய்யும். அதற்கு நேரத்தை ஒதுக்கி முன்கூட்டியாவே சமைத்து வைத்து விட்டு நம்ம வந்த சொன்ன இந்த நன்மையே சமையலை காரணம் காட்டி நம்ம மிஸ் பண்ணலாமா? துணி வச்சு பாருங்க. நான் வீட்டுக்கு சமைக்கணும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இறைவன் சொன்ன இவ்வளவு நன்மைகளை நாம் தூக்கி எறியலாமா என்பதையும் சிந்தனை செய்து பார்க்கணும். அன்று ஒரு நாள் தான், வாரத்தினுடைய ஒரு நாள்.
அது நம்ம 4 வாரம் வருது போறது கிடையாது. அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய வாரங்களை முன்கூட்டியாகவே சமைத்து வைத்து விட்டு பள்ளிவாசலை நோக்கி நீங்கள் வரக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக மலக்குமார்கள் வாசல் அளிக்கிறார்கள். அதனுடைய நன்மைகளை பதிவு செய்கிறார்கள். ஒரு வருஷம் நோன்பு நோட்டு நன்மை கிடைக்கிறது, ஒரு வருஷம் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கிறது. ஒரு மாதத்திற்கே இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் நாம் வார வாரம் இந்த நன்மையை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோமே, அந்த நன்மையை பெறுவதற்கு நாம் வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதனுடைய முழு நன்மையை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கலாம். அந்த நன்மையை பெறக்கூடிய எண்ணத்தோடு நம்முடைய ஒவ்வொரு வாரங்களையும் கழிக்கக்கூடியவர்களாக வள ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக